அம்மா போட்டோ கூட இல்லையா? பார்க்கணும்னு தோணலையா? அதான் அண்ணன் இருக்கான்ல. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ அண்ணன் ஒண்ணு பண்ணுவான். அம்மா சமைச்சு போட்ட இடம் இங்கதான் கூட்டிட்டு வருவான். அடிப்படைனாலே அம்மா தானே. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். இலக்கியாவை நல்லா பாத்துக்கோ. இது அவளுக்கு முக்கியமான நேரம். வெளியே ரொம்ப சுத்தாத. நான் டெய்லி கால் பண்றேன். குழந்தை பிறந்தது கால் பண்ண. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே, பை. லவ் யூ. டேய் நல்லா டாடா காட்டு. நல்லா பார்த்து டாடா. எப்படியும் பஸ் போற வழியில விக்கிற வண்டியில சாப்பிட நிறுத்துவான். அப்ப பாத்ரூம் போகும்போது எவனாவது உஷார் பண்ண போறான். ஒவ்வொரு நாளும் இங்க நிலைமை மோசமாயிட்டே விட்ட உயிரோட குழி தோண்டி போயிச்சிருவோம். ஊருக்குள்ள கனெக்ஷனை மொத்தமா புரியும் போட்டு அந்த வக்கீல வர சொல்றான். அவனால தினம் நான் உன்னை இழந்துட்டு இருக்கேன். போன மாசம் மண்டபம் போச்சு, நேத்து இந்த ஃபேக்டரி போச்சு, நாளைக்கு என்னன்னு தெரியல. சார் இவ்வளவு நடந்தும் சும்மா இருக்கீங்களே சார்? இந்த ஊர்ல அவனை தெரியாத ஆளுங்களே கிடையாது. மாயவரத்திலிருந்து திருவாரூர் வரைக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா எம்எல்ஏ சிங்காரம் சிங்கி அடிக்கிறான் தான் பேசுவாங்க. நம்ம மஞ்சள் வாய்க்கால் செந்தில் கனெக்ஷனை புடிங்கிட்டுருவேன்னு சொல்லி சத்தம் போட்டு இருந்தியாம? நான் சொல்ல அண்ணன் பெரிய புடிங்கின்னு. என்னடா அண்ணனை புடிங்கிட்டீங்க? அவன் என் ஃப்ரெண்டுண்ணே. உனக்கு தான் தெரியுமே நமக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இல்லன்னு. ஒருவேளை அண்ணன் இருந்து அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பேன். இதே தம்பியா இருந்து டேய் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா நான் அவன்கிட்ட கேட்டிருப்பேன். ஆனா ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா வெட்டிட்டு தான் நான் பேசுவேன். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்டு ஆக்சிஜன் மாதிரி. என்ன மச்சான்? சரிப்பா, அப்படி என்ன உனக்கு எனக்கு விட்ட குறை தொட்ட குறை? போதும், இதோட முடிச்சுக்க. உன்னால நான் இழந்தது கணக்கே இல்லை. என்னால நீ உங்ககிட்ட இருக்கிற ஒன்னே இழந்துடாத. பழைய படம் பயமே வரல. புதுசா ஏதாச்சும் பக்குன்னு பார்த்த உடனே பயம் வர மாதிரி பேய் கதை ஏதாவது சொல்லுனே. இப்பெல்லாம் பேய காமெடி தான் பண்ணுது, பயமே வரதில்ல. அண்ணா இது எங்க ஆரம்பிச்சது? நீ என் கேபிள் கனெக்ஷனை கேட்ட, நான் கொடுக்கல. அதை புடுங்க ஒரு வேலை பார்த்தல. அதுக்கப்புறம் என்னோட முழு வேலையும் உனக்கு பார்க்க வேண்டியதாயிருச்சு. நீ சும்மா அப்படியே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு காலையில ராசி பலன் சொல்லிட்டு ராத்திரியில ரகசிய பல்லாங்குழி ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் பாட்டுக்குன்னு போயிட்டே இருந்திருப்பேன். அண்ணா நீ அப்பப்போ சின்னதா வேலை பார்த்துட்டு இருக்குது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த அரசியல்வாதிகளோட வேலையை இருக்கிறவங்க எல்லாரையும் அரசியல்வாதி ஆக்குறது தானே. என்னையும் அரசியல்வாதி ஆகிறாதானே அண்ணனு பத்தியா? படிச்சவர் தானே நீங்க, அண்ணனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே. என்னது அவன் படிச்சவனா? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆளே இல்லாத ஊர்ல ஆயாலாம் ஹார்லிக்ஸ் ஸ்டார்ல நடிச்சுதான் அப்படி இருக்குது. இந்த காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல மச்சான். இருப்பாரு இன்னும் ஒரே ஒரு பஞ்சு இருக்குது. அட போடா, நீ அடிக்கிற காமெடிலாம் நீ சிரிப்பா போடா. இல்ல நான் போய் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேடா. புத்தாலத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு நாங்க கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இப்ப போனீங்கன்னா நல்லா பெருசா படம் காட்டுவாங்க. சார் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ சார். சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கான் சார். அவனை ஏதாவது பண்ணா எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான். அவன் போட்டோவை பார்த்து போறவன் இல்ல சார், போட்டோ அப்புறம் போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்றவன். அப்படி சரியா சங்க கடிக்கிறவன் கிடைச்சான்னா அவன் கேட்கறத கொடுக்குறியா? நான் அனுப்புறேன் சார். ஏய் நம்ம வச்சு கழுத்தறது இல்ல. கழுத்தறுப்பேன், ஆனா முதுகுல குத்துற பழக்கம் எனக்கு இல்லடா. சும்மா உன்னையே பிடிச்சி தொங்கணும்னு ரொம்ப செலுத்துக்காத. நீ தான் பண்ணுவேன்னு வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். போட்டோ டீடைல்ஸ் வாங்கியிருந்தேன், இந்நேரம் நான் கிளம்பி போயிருப்பேன். ஓ, போட்டோவை பார்த்தா ஸ்ட்ரைட்டா போய் போட்டு வந்துருவியா? போட்டோவை பார்த்தா ஆளு ஹைட் வெயிட்டா இருக்கான், போட 10 பேர் பத்தாது, குள்ளமா சின்னதா இருந்தா மட்டும் 4 பேரோட போய் போட்டு வந்துருவீங்களா? ஹிட்லர் இவ்வளவுதான்டா இருந்தான், உலகமே அவனை பார்த்து பயந்துச்சுல்ல. ஹைட்டு வெயிட்லாம் மேட்டர் இல்ல, அவன் மூளையை ரீட் பண்ணணும். போட்டோவை பார்த்து போட்டு வர மூஞ்சிங்களை பாரு. அது என்னப்பா கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் போன்ல சண்டை வலிக்கிறது, அப்புறம் போடலாமா வேணாமா டிசைட் பண்றது, ஒன்றும் புரியல. உங்களுக்குலாம் சொன்னா புரியாதுடா.
கிளாஸ் தான் எடுக்கணும். அவன் நம்பர் இருக்கா? டீ கடையில வந்து டார்க் ஃபேண்டசி கேக்குறா பத்தியா? விளையாட்டு புள்ளி கல்யாணம் பண்ணி வச்சா அது வீதியில உட்காந்து காதல மண்ணெலி போட்டு விளையாடிச்சான். ஏய் இங்க வா. டீ சாப்பிடுறியா? ஏப்பா அப்படிதான் போறோம் ரைமிங்ல வீதியில ஒன்று அவன் நீ ஏதோ டபுள் மீனிங்ல புரிஞ்சுக்கிற. ஹலோ இவனுக்கு டீ ஒன்று கொடு. டேய் யாரா? இப்போ நான் என்ன பண்ணேன்? போனை போட்டு அசியமா திட்டி இருக்க. இன்னொருத்த ஃபோன் பண்ணி இப்படி திட்டினா என்னடா பண்ணுவ? திருப்பி ஃபோன் பண்ணி அவன் 3 தலைமுறையா பச்சை அசிங்க அசிங்கமா இது வரைக்கும் கேட்காத வார்த்தையில சொல்லி திட்டிருப்பேன். அப்படி இவன் திட்டினான்னு வையே, இவன் ஒரு சப்ப மொக்க பீஸு. நீ தனியா போய் செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனா அதே ஆளு கால் பண்ணி, ஹலோ சார், இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, யார் சார் பேசுறீங்க, யாரோ அசிங்கமா திட்டுறாங்க, ஏன் சார், எதுக்கு சார், என்ன சார் அப்படின்னு அவன் பொறுமையா விசாரிச்சான்னு வையேன், அவன் ஷார்ப் தெளிவா இருக்கான்னு அர்த்தம். 10 பேர்லடா 100 பேர் போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. திருப்பி அவனுக்கு கால் பண்ணி கொடு. ராதாரவி மாதிரி அசிங்கமா திட்டலாம். எல்லாரும் சேர்ந்து திட்டலாம். போடுறோம். ஏய் மோடு முட்டி, எவனுக்கும் ஏதோ பிரச்சனை, அவசரத்தில் ஏதோ நம்பரை மாற்றி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்பர் புதுசு, இந்த வாய்ஸை நான் கேட்டது வேற இல்லை. நல்லா தெரியுது சென்னை ஸ்லாங்கு என்கிட்டே. அப்படியா எதிரி நமக்கு சென்னையில்? மச்சி ஒரு டீ சொல்ல. யோசிக்கிற இந்த கால் எனக்கு இல்லைன்னு வை, திரும்ப கால் பண்ணி சாரி கூட கேட்க மாட்டான். எனக்கு தானா கன்ஃபார்மா திரும்ப ஃபோன் வரும். ஏய் போண்டா சாப்பிடுறியா? கன்ஃபார்மா எனக்கு தான்டா. ஏய் அவன் கட் பண்ணிருக்கான், இப்போ கண்டிப்பா கால் பண்ணுவான் பாரு. சரி இப்போ என்ன பண்ண போற? திருப்பி அந்த நம்பருக்கு கால் பண்ணி, சார் உங்க நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு, யார் சார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு பொறுமையா விசாரிக்க போறியா? இல்ல பாத்தியா, அவன் தான் பண்றான். ஒண்ணு அவன் பேசணும், இல்ல யாராவது விட்டு நான் போலீஸ் அட்வொகேட்னு பேச வைக்கணும். அவன் சொல்ற ஒரு ஹலோல அவனோட ஹைட்டு, வெயிட், கலரு, கண்ணு எல்லாத்தையும் போட்டோ எடுத்த மாதிரி சொல்றான் பாரு. ஸ்டார்ட் மியூசிக். ஐயோ போதுடா போதுடா. ஓகேடா ஓகேடா. ஐயோ போதுடா போதுடா. நான் சொல்றீங்களா? போதுடா. பா சின்ன பையன்டா, குடும்பத்தெல்லாம் ஏப்பா காமெடி பண்ணியா? மாயவரத்துலேருந்து மணிமாறன் பேசுகிறேன். நான் மல்லி பேசுறேன். பேசுப்பா, கேட்குறேன். சரி கேட்டுக்க, இன்னையிலேருந்து 7 நாள், எண்ணி 7வது நாள் ஊர்ல உன்னை கூடையில வச்சு அள்ளிட்டு போவாங்கடா. அதை சொல்லதான் கால் பண்ணேன். சரிப்பா, எப்போ வர? ஏய் நான் வியாசர்பாடி மல்லி பேசுறேன்டா. ஏய் எப்படா வர? அட்ரஸ் தெரியும்ல, வந்துட்டு கூப்பிடு. மல்லி சார், யாராவ ஹிட்லரா சாமி சாப்பிடலாம், ஏன்னா 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, மீச வேற ஒரே மாதிரி இருக்குமா, அதான் கேட்டேன். எந்த ஊரு சொன்ன? ஏய் வெளியூர்ல இருந்துட்டு என்ன போடுவாங்கிறான், என்னை பத்தி ஃபுல் டீட்டெயில் சொல்றான். அதுக்கு முன்னாடி அவனை பத்தி எனக்கு தெரியணும். 7 நாள்ல இங்க வரேன்னு சொன்னான். எண்ணி 7 மணி நேரத்துல இங்க மாயவரம் ரீச் ஆயிரும். சொல்றா. அவனுங்களாம் அங்க வரமாட்டானுங்கடா. நான் திரும்ப அடிக்கிறேன். நான் திரும்ப அடிக்கிறேன். என்னென்ன ரொம்ப டென்ஷன்ல இருக்க போல, போன் மேல போன் வருது. அண்ணி வராங்களா? ஏய் ஏதாவது பிரச்சனையா? எடுத்துட்டு ஓட போறீங்களா? சும்மா இரு பாப்பா, நீ வேற. சொல்லிட்டு போங்கண்ணே. பாப்பா பார்த்து சரி பாப்பா. ஹலோ சொல்லுடா மச்சி. நம்ம தனா சொல்லி இங்க வந்து பார்த்தேன். இந்த பழைய ரயில் அடி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு கல்லு கடையில மெட்ராஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஆம்னி வேன் ஒன்று நிக்குது.
ஆளுங்களாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க. என்னடா பண்ணலாம்? மாமா மாமா இங்க பாரு, நீ எங்கேயும் போயிடாத, அங்கேயே இரு. நான் ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரியா? நீ எங்கேயும் போயிடாத, அங்கேயே இருடா. நான் வந்துடுறேன். ஓகே ஓகே மச்சான். அண்ணா இப்ப எங்க போற? பாப்பா, நீ இந்த கால்பியும் இந்த ப்ரீசியம் மாத்திரையும் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டானிக் குடிச்சியா? குடிச்சிட்டேன். சூப்பர். இங்க பாரு, நீ அதே இடத்துல உட்காந்துட்டு எங்க போற? இதோ வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்க போற? பாப்பா ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்து. சரியா? நான் வந்துடுறேன் பாப்பா. திரும்பி வா. மச்சு பாத்தினாரு அட்ரா அவனை. நாங்கெல்லாம் ஃபைட்டர் சார். கும்பகோணம் ஷூட்டிங்காக வந்துருக்கோம். யூனியன் கார்டு சார். இங்கே ஒரிஜினல் கல்லு கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் சார். மற்றபடி யாரும் பிரச்சனைலாம் பண்ண வரல சார். அவன் பேசின விதமே வேற மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டான். சரி பாப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். வரேன்டா. ஓகேடா. பெயின் வரும்போது ஃபிட்ஸ் வரக்கூடாது, ஃபிட்ஸ் வரும்போது பெயின் வரக்கூடாது. அது ரெண்டும் ஒன்றா வந்துச்சுன்னா அண்ணனுக்கு நீங்கள் 2 பேரும் வேணும்டா. புரிஞ்சதா? வெறி புற்றவன் கொலை பண்ணுன்னு இறங்கிட்டான். ரத்த கரை இல்லாமல் தூங்க மாட்டான். கையில் யாரும் கிடைக்கல, தெருவில் இருக்கிற நான் எல்லாம் வெட்டி போட்டுருவோம். Hey,
காக்கிற மாதிரி காத்துட்டு இருந்தா, அதுவும் இந்த ஒரு நாளுக்காக தான் மச்சான். அதாவது ஊருக்கு ஏதோ எவனுக்காவது பிரச்சனைனா ஒரே போன் டக்குனு பண்ணிப்பேன். ஆனா என் தங்கச்சிக்காக பாவம், நான் எப்படி வந்தாலும் எப்படி கஷ்டப்படும். நம்ம ஃப்ரெண்டு சரவண, அவனுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பதில் சொல்லுவேன்? எப்படி கஷ்டப்பட்டாலும் அவன் எப்படி வந்தாலும் மச்சான், இன்னைக்கு நான் வேஸ்ட். எனக்கு வேஸ்ட். கோபி என்னன்னு கேள்றா. டேய் கேக்குற, நீ எங்கடா போற? ஏய் மச்சான் கூப்பிடுறாங்கடா. டேய் மச்சி, என்னன்னு கேள்றா. என்னாச்சு சிஸ்டர்? அவர்கிட்ட தான் சொல்வேன். மணிமாறன், உங்க தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மேடம், என் தங்கச்சி 2 பேரும் சேஃப் தான். மச்சான், டேய் என்னடா சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? டேய் சூப்பரா. சிஸ்டர் சிஸ்டர் இது வச்சுக்க. பர்ஸையே கொடுத்துட்டானா? நீங்க இப்ப போய் பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. மாமாவோட சவால், சபதம், சண்டை, ஆசை, வெற்றி, வேண்டுதல் எல்லாமே நீங்கதான், எல்லாமே நீங்கதான். டேய் தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா. டேய் மாமாவால இன்னைக்கு வர முடியலடா. என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா. டாக்டர் தேங்க்ஸ் டாக்டர். போதும் போதும் உங்க தேங்க்ஸ். உங்க தேங்க்ஸ் எல்லாம் பிளட் குரூப்போட ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிங்களே, அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. சொல்றேன் டாக்டர், தேங்க்ஸ். ஏய் யாரா வந்திருப்பா? தெரியல மச்சி, நாங்களாம் உன் கூட தான் இருந்தோம். ஏய் நம்ம குமார்ரா, அவன் கலெக்ஷன் காசை வாங்குறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு போன் போடு. ஏய் அவனுக்கு கால் பண்ணு. ஏய் குமார், எங்கடா இருக்க? காரைக்கால் டியூட்டில இருக்கேன்டா. அப்ப வேற யாரு? ஏய் நம்ம ரமேஷா இருப்பான்டா. சின்ன வயசுல இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பான். அவன் விளையாடுறான்னு நினைக்கிறேன். இப்போ போனை போட்டு பாரு. வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் வரல. அவன் வெளியூருக்கு போயிருக்கானுப்பா. செந்தில் ஏய் செந்தில் இல்லன்னு தான்டா சொல்றான். ஏய் எல்லாம் பிரச்சனைக்கு இவன் தான்டா காரணம். இவன் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததா நான் இலக்கிய விட்டு போயிருக்கவே மாட்டேன்டா. ஹலோ ஏய் வாடா. வாவான்னு சொன்ன, வீட்டுக்கு வந்த ஆள் இருக்க மாட்டியா? என்ன சொன்ன? ஹலோ வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது உன் தலையெடுக்கலான்னு பார்த்தேன். ஏய் பாவம் அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? சார் சார் ஏய் யாரா சாரு? நான் உனக்கு ஆபீசரா? பாஸ் பாஸ். ஏய் யாரா பாஸ்? இல்ல பாஸ், நீங்க எங்க இருக்கீங்க பாஸ்? ஏன் மறுபடியும் எங்க இருக்கேன்னு கேப்ப, வந்த ஆள் இருக்க மாட்ட. உனக்கு தான் மரியாதையே தெரியாது. ஐயோ இல்ல பாஸ், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வரேன். வந்து பாஸ் என்ன குத்தி கொலை பண்ணுங்க பாஸ், என்ன கண்டு தொடுமா வெட்டி போடுங்க. பாஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே அங்க வரேன். ஏய் நீ வானா வரணும், குத்துனா எல்லாம் உன் இஷ்டம் தானா? மொட்டை பண்றதுக்குலாம் ஒரு மூடு வேணும்டா. சார் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். சார் சார் காமெடி பண்ணாதடா. சார் சார் சாரி சார். நீ கால்ல பேசுன தெரியுமா? அந்த மாதிரி பேசு. பேசுறா. முக்கியமான கால் ஒன்று வந்துச்சு, அதனால கிளம்பிட்டேன். இல்லைன்னா சங்கத்தில் தான் நான் போயிருப்பேன். விடா. சார் பேசாம இருடா. சார் சார் ஹலோ சார். மச்சி ஏய் என்னடா? ஏய்
மல்லி வந்துட்டு போயிருக்காண்டா. நம்ம பாப்பா அவன் தாண்டா அட்மிட் பண்ணிட்டு போயிருக்கான். நான் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காண்டா. ஏய் சொன்ன மாதிரி வந்துட்டு போயிருக்கான்டா. மருமகனே, என் செல்ல குட்டி, என் பிம்ப குட்டி, உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பெரியப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நான் டக்குன்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புடிச்சு வந்துடுறேன். சரியா? நான் வந்துடுறேம்மா. அண்ணே நில்லு. நேத்து வந்த அண்ணன் யார் அவரு? அவனை பார்த்ததில்ல? யாரு? ஏய் நம்ம இளங்கோமா, நீ அவனை பார்த்துருக்குற. வர சொல்லுங்க. வருவாமா, அடுத்த வாரம் நான் வர சொல்றேன். என்னன்னு இப்படி சொல்ற? எனக்கு அந்த அண்ணனை உடனே பார்க்கணும். இத்தனை வருஷமா உன்னை பார்த்த இடத்துலதான் நேத்து அந்த அண்ணனை பார்த்தேன். என் உடம்புலயும் என் பிள்ளையோட உடம்புலயும் அந்த அண்ணனோட ரத்தம் தான் ஓடுது. கூட்டிட்டு வா அண்ணன். அது காலில் விழுந்து கும்பிட்டு ஒரு நன்றி சொல்லணும். ஏய் பாப்பா நீ டென்ஷன் ஆகாதான். பக்கத்து ஊர் தான், ஒரு போனை போட்டா டக்குன்னு நாய்க்குட்டி மாதிரி ஓடி வந்துருவான். நம்ம பையன். சரியா? ஏய் செல்லக்குட்டி, நான் வந்துடுறேன்டா. நான் வந்துடுறேன். அம்மா பாத்துக்கோ. சரியா? டேய் என்னாச்சு மச்சி? எனக்கு கொலை பண்ண வந்தவன் தான் இவளை காப்பாத்தினா. இவளுக்கு ரத்தம் கொடுத்தான்னு தெரிஞ்சா உடம்பு சிலுக்காது. பண்ண உதவி இல்ல தப்பாயிடும் மச்சான். அதுக்கு என்னடா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். என்ன பண்றான்? ஹலோ சார். பாஸ் சாரி பாஸ், நான் தான் மாயவரம் மணிவாரம் பேசுறேன். என்ன கொல்ல வரேன்னு சொன்னீங்களே, எப்போ வரீங்க? இல்ல நானே வரேன், எப்படின்னு சொல்லுங்க. ஏய் காலைல எழுப்பி எப்போ கொல்ல வரேன்னு கேக்குற பாரு. உன்னெல்லாம் நேத்தே செஞ்சிருக்கணும். ஏய் மூட்டு படே, ஃப்ரெண்டு தான் பேசுறான். பாஸ் அங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க. ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க. ஏய் யாருக்கு யாரா ஃப்ரெண்டு? வியாசர்பாடி மல்லிடா. பாஸ் நீங்க வியாசர்பாடியோ இல்ல தரங்கம்பாடியோ காமெடி பண்ணாதீங்க பாஸ். நீங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. பாஸ் லூசு பைய. ஏய் என்ன அவனை வர சொல்லிட்டியா? இல்லடா, அவன் யார்கிட்டயோ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான்டா. ஐயோ எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டானேடா. ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உள்ள இல்லாம வெளியே வருமாடா. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ண போற?